மனிதனுக்குள் மிருகத்தை கட்டவிழ்த்து விடுதல் மற்றும் கிராமத்தில் ஓநாய் மோதல். அத்தியாயம் -5 எதிரொலிகளின் மர்மமான பள்ளத்தாக்கு மற்றும் நிழல்களை மாற்றுதல். பாதுகாவலர்கள் பயணத்தை தொடர்ந்தனர். ஒவ்வொரு நாளும் பயணம் இன்னும் ஆபத்தானதாக ஆகிவிட்டது. காடு இன்னும் அழகாக இருந்தாலும் இன்னும் மாயமானதாகவும் மற்றொரு உலகத்தினை போலவும் உணர்த்தியது. மரங்கள் இரகசியங்களை முணுமுறையசைத்தன மற்றும் காற்று காணாத ஆன்மாக்களின் பிரசன்னதியால் கனமாக இருந்தது. அவர்கள் செல்ல வேண்டிய இடம் ஆயுளின் மரம், உடல் மற்றும் ஆன்மீக உலகங்கள் ஒன்றிணையும் இணைவு களத்தில் உள்ளது. இந்த களம் சக்திவாய்ந்த உடல்களால் பாதுகாக்கப்படுகிறது மற்றும் மனம் தூய்மையானவர்கள் மட்டுமே அதன் இரகசியங்களை நெகிழ்ச்சி செய்து பயணிக்க முடியும். ஒரு இரவிற்கு நட்சத்திரங்களின் ஒளி பிரதிபலிக்கும் அமைதியான ஏரியருகே முகாமிட்டபோது மாயா குழுவை அடுத்த நடவடிக்கைகளை விவாதிக்கச் சேர்ந்தாள். நாம் அறிந்ததிலிருந்து மாறுபட்ட ஒரு இடத்தை நுழைகிறோம். ஆராக்குள் இருளை பற்றிய எச்சரிக்கை கொடுத்தாள், ஆனால் அவள் நம்முடைய ஒருமைப்பாட்டின் சக்தியை பற்றியும் கூறினாள். நாம் எதை எதிர்கொள்வதற்கும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்க வேண்டும். அர்ஜுன் தலை அசைத்தான். அவனது பார்வை நிதானமாக இருந்தது. நாம் பல சோதனைகளை ஒன்றாக எதிர்கொண்டுள்ளோம். இதுவும் மாறுபடாது. நாங்கள் ஆயுளின் மரத்தை தேடுவோம் மற்றும் எங்கள் இல்லத்தை பாதுகாக்குவோம். தேவ் கூறினார். ஆராக்குலின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவரை நம்புங்கள் மற்றும் காட்டின் ஆன்மாக்களை நம்புங்கள். நம் பலம் நம் ஒற்றுமையில் உள்ளது. விடியற்காலை மாலை மீண்டும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். காட்டின் முணுமுறைகள் வழிகாட்டி. பல நாட்கள் வளரக்கூடிய அறிமுகமில்லாத நிலத்தை கடந்து அவர்கள் அடர்ந்த பனிப்பொழியும் குன்றை அடிவாரத்தை அடைந்தனர். காற்று மந்திரத்தால் கனமாக இருந்தது மற்றும் நிஜம் மற்றும் ஆன்மீக உலகத்தின் எல்லை தொடர்ந்து காணப்பட்டது. குன்றைக்குள் காலடி எடுத்து வைத்தபோது பாதுகாவலர்கள் சூழலின் மாற்றத்தை உணர்ந்தனர். ஒளி மென்மையாக்கியது மற்றும் காட்டு சப்தங்கள் தொலைவிலும் தெய்வீகமாகவும் உணரப்பட்டது. அவர்கள் இணைவு களத்தில் நுழைந்திருந்தனர். முன்னேறிய பாதை தரையில் கொடிதோடி கொந்தளித்த குமிழ்கள் கொண்டது. இவ்வுலகின் அடுக்கிற்குள்ளே அவர்களை வழிகாட்டியது. பாதுகாவலர்கள் எச்சரிக்கையுடன் நழுவி அவர்கள் புனித நிலத்தில் நடப்பதை உணர்ந்தனர். அவர்கள் முன்னேறியபோது அவர்களின் உறுதியையும் ஒற்றுமையையும் சோதிக்க பல சோதனைகளை எதிர்கொண்டனர். முதல், அவர்கள் மனத்தின் சோதனையை சந்தித்தனர். அவர்கள் தங்களை பார்த்த கண்ணாடி குகையில் மாறினர். ஒவ்வொரு பாதுகாவலரின் ஆழமான பயங்கள் மற்றும் சந்தேகங்களை பிரதிபலித்தனர். மாயாவின் பிரதிபலிப்பு அவளது வழிகாட்டும் பொறுப்பின் சுமையை சந்திக்கும் படி காட்டியது. அர்ஜுன் தனது அன்பானவர்களை பாதுகாக்க தவறியதைக் கண்டார் மற்றும் தேவ ஆன்மாக்களை பற்றி தொடர்பு கொள்ள முடியாததை காணொளியாக கண்டார். ஒன்றாக அவர்கள் குகையை வழிநடத்திய ஒருவருக்கொருவர் ஊக்கத்தையும் ஆதரவையும் வழங்கினர். அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் பலங்களை நினைவூட்டினர் மற்றும் அவர்கள் பகிர்ந்து கொண்ட பந்தத்தை நினைவூட்டினர். ஒவ்வொரு அடியிலும் அவர்களின் பிரதிபலிப்புகள் தெளிவடைந்தன மற்றும் முன்பு காட்சி அடைந்தது. அடுத்தது மனதின் சோதனை வந்தது. பாதுகாவலர்கள் அவர்கள் அன்பானவர்கள் ஆபத்தில் இருக்கும் காட்சிகளை எதிர்கொண்டனர். உதவிக்காக கூப்பிடும் இந்த மாயை மிகவும் நம்பிக்கைக்குரியதாக இருந்தது. அது அவர்களின் ஆவியை இழுத்தது. மாயா தனது குடும்பத்தை இருண்ட உருக்களால் சூழப்பட்டதைக் கண்டாள். அர்ஜுன் தனது போரில் விழுந்த தனது கூட்டாளிகளை பார்த்தான் மற்றும் தேவ்காட்டு ஆன்மாக்கள் வேதனையில் அழுகின்றதை கண்டார். கைப்பிடிக்கையிலிருந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்சிகள் சோதனைகள் என்பதை நினைவூட்டினர், நிஜம் அல்ல. அவர்களின் கிராமத்திற்கும் ஒருவருக்கொருவருக்கும் உள்ள அன்பு அவர்கள் மாயைகளை எதிர்க்கும் வலிமையை வழங்கியது. அவர்கள் வழங்காட்டிய நம்பிக்கையானது காட்சிகளை வெளியேற்றியது, அவர்களுக்கு முன்னேற அனுமதி அளித்தது. இறுதிச் சோதனை ஆன்மாவின் சோதனையாக இருந்தது. அவர்கள் ஒரு புனித கொன்றையில் தங்கள் அரந்தையை சோதிக்க ஒரு மகத்தான மரம் நிற்கின்றது. அதன் கிளைகள் ஆரங்களாக விரிந்து உள்ளன. இது ஆயுளின் மரம். தங்கள் தகுதியை நிரூபிக்க ஒவ்வொரு பாதுகாவலரும் மரத்திற்கு தங்கள் சாரமொன்றை வழங்க வேண்டும். இது இயற்கையின் சமநிலைக்கு அவர்களின் அர்ப்பணிப்பை குறிக்கிறது.
முதலில் மாயா முன்னேறினாள், மரத்தின் கிளையில் தன் கையை வைத்து. அவள் கண்களை மூடி பிரார்த்தனையொன்றை முணுமுணுத்தினாள். அவள் மண்டலத்தில் உள்ள மரத்திற்கு உற்ற ஒரு சூடான ஆற்றலை உணர்ந்து கொண்டாள். அர்ஜுன் மற்றும் தேவ் தொடர்ந்து தங்கள் சாரத்தை வழங்கினர். இளம் பாதுகாவலர்களும் இதேபோல செய்தனர். அவர்களது முகங்கள் மதிப்பும் நிதானமும் பிரதிபலித்தன. ஹாஷ் ஹாஷ் ஹாஷ். ஆயுளின் மரம் பதிலளித்தது. அதன் இலைகள் பொன்னிற ஒளியுடன் ஒளிர்ந்தன. ஆற்றல் பாதுகாவலர்களுக்குள் பாய்ந்தது. அவர்களை அமைதியிலும் வலிமையிலும் நிரப்பியது. சோதனைகள் அவர்களின் மனம், இதயம், ஆன்மாக்களை சோதித்திருந்தன. ஆனால் அவர்கள் ஒற்றுமையுடன் வெற்றி பெற்றிருந்தனர். ஆயுளின் மரம் முன் பாதுகாவலர்கள் நின்றபோது ஒரு குரல் கொன்றைக்குள் ஒலித்தது. இது ஆரக்கிளின் குரல். நீங்கள் தகுதியுள்ளவர்களாக நிரூபித்துள்ளீர்கள். காடு மையத்தை அழிக்க முயற்சிக்கும் இருள் நீங்கள் ஒன்றிணைந்திருக்கின்ற வரை வெல்லாது. ஆயுளின் மரம் உங்களின் பயணத்தில் உதவும். அதன் சக்தி மையத்தை நெருங்கும் தீமைக்கு எதிராக பலப்படுத்தும். மரத்தில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது மற்றும் அதன் கிளைகளில் இருந்து சிறிய ஒளிரும் விதைகள் ஒவ்வொரு பாதுகாவலரின் கைகளிலும் பறந்தன. இந்த விதைகள் ஆயுளின் மரத்தின் சாரத்தை கொண்டுள்ளன. அவற்றை காடு மையத்திற்கருகில் நடுங்கள் மற்றும் அவைகள் அதன் பாதுகாப்புகளை பலப்படுத்தும். விதைகளை கையில் கொண்டு அவர்களின் ஆவியுடன் புதுப்பித்து பாதுகாவலர்கள் தங்கள் பயணத்தை திரும்பி புறப்பட்டனர். தங்கள் கிராமத்தை பாதுகாக்க அவர்கள் சந்தித்த பயங்களை சமாளித்து ஒற்றுமையை நிரூபித்து தேவையான சக்தியை பெற்றிருந்தனர். அவர்கள் திரும்பியதும் கிராம மக்கள் அவர்களை ஆர்வமுடன் வரவேற்றனர். தங்கள் வெற்றியால் உற்சாகமடைந்தனர். பாதுகாவலர்கள் தங்கள் பயணம் மற்றும் விதைகளின் முக்கியத்துவத்தை விளக்கினர். ஒன்றாக அவர்கள் விதைகளை காடு மையம் சுற்றி நட்டனர். மண் அவற்றை உறிஞ்சி மற்றும் ஆயுளின் மரத்தின் ஆற்றல் புனித இடத்துடன் ஒன்றாக இணைவதை பார்த்தனர். அந்த இரவு கிராம மக்கள் மற்றும் பாதுகாவலர்கள் தங்கள் வெற்றியை கொண்டாடினர். நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் பாடல்கள் காற்றை நிரப்பின மற்றும் மேல் நட்சத்திரங்கள் பலமாக பிரகாசித்தன. இருள் பின்னடித்துவிட்டது, ஆனால் அவர்கள் தங்கள் விழிப்பினை எப்போதும் இழக்கக்கூடாது என்று அறிவார்கள். பாதுகாவலர்கள் தங்கள் கிராமத்தை நோக்கி பார்த்தபோது அவர்கள் ஒரு ஆழமான திருப்தியை உணர்ந்தனர். அவர்கள் தங்கள் இல்லத்தை காத்து மட்டுமல்லாமல் அவர்களை ஒன்றிணைத்த பந்தங்களை பலப்படுத்தியிருந்தனர். மனித ஓநாய் கிராம போரின் பாரம்பரியம் மற்றும் தனிப்பூர் பாதுகாவலர்கள் நிலைத்திருக்கும். இருள் எப்போதும் பதுங்கியிருந்த உலகத்தில் ஒளி மற்றும் நம்பிக்கையின் ஒரு விளக்கமாக. தனிப்பூர் பாதுகாவலர்களின் பாதுகாப்பின் கீழ் செழித்தது. மேலும் வனத்தின் இதயம் புதுப்பிக்கப்பட்ட வீரியத்துடன் துடித்தது. வாழ்க்கை மரத்தின் விதைகளால் பலப்படுத்தப்பட்டது. தங்கள் பாதுகாவலர்கள் பெரும் சோதனைகளை சந்தித்து வெற்றி பெற்றதை அறிந்த கிராம மக்கள் பாதுகாப்பாக உணர்ந்தனர். இருப்பினும் அமைதி எப்போதும் போல பலவீனமாக இருந்தது. ஒரு மிருதுவான இலையுதிர்கால காலை மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் ஆகியோர் தினசரி ரோந்து பணியில் ஈடுபட்டபோது ஒரு விசித்திரமான குளிர்காட்டில் குடியேறியது. ஒருமுறை துடிப்பான இலைகள் பிரகாசத்தை இழப்பது போல் தோன்றியது. மேலும் காற்று இயற்கைக்கு மாறான அமைதியுடன் கனமாக வளர்ந்தது. பாதுகாவலர்கள் ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்தனர். மாயா ஒரு கையை உயர்த்தி அமைதிக்கான சமிக்ஞையை காட்டினாள். நீங்கள் அதை உணர்கிறீர்களா? அவள் கிசுகிசுத்தாள். காடு இன்று வேறு. அர்ஜுன் தலையசைத்தான். அவனுடைய கை உள்ளுணர்வாக அவனது வாளின் முனைக்கு நகர்ந்தது. ஏதோ சரியில்லை. நாம் மீண்டும் கிராமத்திற்கு சென்று மற்றவர்களை எச்சரிக்க வேண்டும். அவர்கள் திரும்புவதற்கு முன் மரங்களிலிருந்து ஒரு நிழல் உருவம் வெளிப்பட்டது. அதன் வடிவம் மாறியது மற்றும் தெளிவற்றது. அந்த உருவம் பாதுகாவலர்களின் இதயங்களை துடிக்கச் செய்யும் ஒரு தீய ஆற்றலை வெளிப்படுத்தியது. யார் நீ? தேவ் முன்னோக்கி நகர்ந்தார். உங்கள் நோக்கத்தை கூறுங்கள். அந்த உருவத்தின் குரல் மரங்களில் எதிரொலிக்கும் கிசுகிசுப்பாக இருந்தது. நான் நெரெஸ்ஸா, நீங்கள் தோற்கடித்தீர்கள் என்று நீங்கள் நினைத்த இருளின் தூதுவர். நிழல்கள் ஒருபோதும் மறைந்துவிடாது. அவர்கள் திரும்பி வருவதற்கான சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறார்கள்.
மாயா முன்னோக்கி சென்றாள். அவளது தடி ஒரு பாதுகாப்பு ஒளியுடன் ஒளிரும். காட்டின் இதயத்தை நாங்கள் பலப்படுத்தியுள்ளோம். உங்கள் இருள் அதை தொட முடியாது. நெரெஸ்ஸா சிரித்தார். ஒரு சத்தம் அவர்களின் முதுகெலும்புகளை நடுங்கச் செய்தது. இதயம் வலுவாக இருக்கலாம், ஆனால் அது வெல்ல முடியாதது அல்ல. நிழல்கள் மாற்றியமைக்கலாம், வெளிச்சத்தில் ஊடுருவ புதிய வழிகளை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் நம்புவது போல் உங்கள் கிராமம் பாதுகாப்பானது அல்ல. அதனுடன் நெரெஸ்ஸா நிழலில் கரைந்து பாதுகாவலர்களுக்கு ஒரு முன்னோக்கு உணர்வை ஏற்படுத்தினார். அவர்கள் மீண்டும் தானிப்பூருக்கு விரைந்தனர். அவர்களின் மனம் இந்த புதிய அச்சுறுத்தலின் தாக்கங்களால் துடித்துக் கொண்டிருந்தது. கிராம சதுக்கத்தில் பாதுகாவலர்கள் கவுன்சில் மற்றும் இளம் பாதுகாவலர்களுடன் கூடியிருந்தனர். மாயா நெரெஸ்ஸாவை சந்தித்ததை விவரித்தார். அவரது குரல் நிலையானது ஆனால் அவசரமானது. நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். நிழல்கள் தகவமைத்துக் கொள்கின்றன, நமது பாதுகாப்பை மீறுவதற்கான புதிய வழிகளை தேடுகின்றன. நமது பாதுகாப்பை குறைக்க முடியாது. ராகவ், ஞான பெரியவர், பணிவுடன் தலையசைத்தார். காடு எப்பொழுதும் சமநிலையான இடமாக இருந்து வருகிறது. ஒளியும் இருளும், வாழ்வும் மரணமும். அந்த சமநிலையை மீண்டும் ஒருமுறை இருள் முனைய முற்படுகிறது. நமது பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அர்ஜுன் ஒரு யோசனை கூறினார். நமது பிணைப்பின் வலிமையே நமது மிக பெரிய ஆயுதம் என்று ஆரக்கில் குறிப்பிட்டுள்ளது. ஒருவேளை நாம் காட்டின் ஆவிகளுடன் நமது தொடர்பை ஆழப்படுத்த வேண்டும். அவற்றின் வழிகளை இன்னும் ஆழமாக புரிந்துகொண்டு அவர்களின் சக்தியை பயன்படுத்த வேண்டும். தேவ் ஒப்புக்கொண்டார். இளம் பாதுகாவலர்கள் பெரும் வாக்குறுதியை காட்டியுள்ளனர். அவர்களின் பயிற்சியை விரிவுபடுத்துவதற்கான நேரம் இது, மேலும் ஆன்மீக நடைமுறைகள் மற்றும் போதனைகளை உள்ளடக்கியது. காடுகளுடனான நமது தொடர்பு எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அவ்வளவு சிறப்பாக நாம் நிழல்களை எதிர்பார்க்கலாம் மற்றும் எதிர்க்கலாம். கிராமம் உடனடியாக வேலை செய்யத் தொடங்கியது. பயிற்சி அமர்வுகள் தீவிரமடைந்தன. வன ஆவிகளுடன் தங்கள் பிணைப்பை வலுப்படுத்த வடிவமைக்கப்பட்ட சடங்குகள் மற்றும் தியானங்களை உள்ளடக்கியது. பாதுகாவலர்கள் உதாரணமாக வழிநடத்தி, ஆவிகளுடன் ஆழ்ந்த உறவில் மணிநேரம் செலவழித்து, வழிகாட்டுதலையும் ஞானத்தையும் தேடுகிறார்கள். ஒரு இரவு, கிராமம் நட்சத்திரங்களின் போர்வையின் கீழ் தூங்கும்போது, மாயா ஒரு தெளிவான கனவு கண்டாள். பழங்கால பாதுகாவலர்களின் ஆவிகள் அவளைச் சுற்றி திரண்டிருந்த ஒரு பசுமையான காட்டில் அவள் தன்னை கண்டாள். ஒரு ஆவி, கனிவான கண்களை கொண்ட ஒரு புத்திசாலி வயதான பெண், முன்னேறினாள். நீங்கள் உங்கள் வீட்டை நிழலில் இருந்து பாதுகாக்க முயல்கிறீர்கள் என்று ஆவி கூறியது. பழைய பாதுகாவலர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு பழங்கால சடங்கு உள்ளது. அது இருளுக்கு எதிராக ஒரு சக்தி வாய்ந்த தடையை உருவாக்க முடியும். ஆனால் அதற்கு பெரும் தியாகமும் ஒற்றுமையும் தேவை. அந்த சடங்குகளை ஆவி விளக்குவதை மாயா உன்னிப்பாக கேட்டாள். இது காடுகளின் ஆழமான பகுதிகளில் இருந்து அரிய மூலிகைகள் மற்றும் பொருட்களை சேகரித்து, பாதுகாப்பு தாயத்துகளை வடிவமைத்தல் மற்றும் முழு நிலவின் கீழ் ஒரு புனித நடனம், ஆவிகள் தங்கள் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான சக்தியை தூண்டியது. மாயா எழுந்ததும் உடனடியாக தன் கனவை அர்ஜுன், தேவ் மற்றும் சபையுடன் பகிர்ந்து கொண்டாள். சம்பிரதாயம் எங்களுக்கு சிறந்த வாய்ப்பு என்று அவர் கூறினார். ஆனால் அது எளிதானது அல்ல. ஆபத்து பதுங்கியிருக்கும் காட்டின் இதயத்தில் நாம் துணிந்து, நமக்கு தேவையானதை சேகரிக்க வேண்டும். பாதுகாவலர்கள் பயணத்திற்கு தயாரானார்கள். அவர்களுடன் வருவதற்கு திறமையான பாதுகாவலர்களின் சிறிய குழுவை தேர்ந்தெடுத்தனர். இந்த பணியின் முக்கியத்துவத்தை அறிந்து கிராம மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் ஆதரவையும் வழங்கினர். அவர்கள் காடுகளுக்குள் ஆழமாக செல்லும்போது, பாதுகாவலர்கள் பல சவால்களை எதிர்கொண்டனர். துரோக நிலப்பரப்பு, கொடூரமான வனவிலங்குகள் மற்றும் எப்போதும் இருக்கும் நிழல்கள் அவர்களின் முன்னேற்றத்தை தடுக்க முயல்கின்றன. ஆனால் அவர்களின் உறுதியும் ஒற்றுமையும் ஒவ்வொரு சோதனையிலும் அவர்களை பார்த்தது. இறுதியாக அவர்கள் மாயாவின் கனவில் விவரிக்கப்பட்ட பண்டைய தோப்பை அடைந்தனர். ஆவிகள் இருந்ததால் காற்று தடிமனாக இருந்தது. பாதுகாவலர்கள் தங்கள் ஆதரவை உணர முடிந்தது.
அவர்கள் தேவையான மூலிகைகள் மற்றும் பொருட்களை சேகரித்து உன்னிப்பாக கவனத்துடன் தாயத்துகளை உருவாக்கினர். பௌர்ணமி இரவில் கிராமம் காடுகளின் மையத்தில் கூடியது. தாயத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதுகாவலர்கள் புனித நடனத்தை தொடங்கினர். அவர்களின் இயக்கங்கள் அழகாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தன. ஒவ்வொரு அடியும் ஆவிகளின் பாதுகாப்பை தூண்டியது. நடனம் தொடர்ந்தபோது காற்று ஆற்றலுடன் மின்னியது. மேலும் ஆவிகள் இணைந்தன. அவற்றின் ஈதர் வடிவங்கள் பாதுகாவலர்களுடன் இணக்கமாக நகர்ந்தன. காடுகளின் இதயத்தைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு தடை உருவாகத் தொடங்கியது. சூடான தங்க ஒளியுடன் ஒளிரும் சடங்கு அதன் உச்சக்கட்டத்தை எட்டியபோது நெரெஸ்ஸா துப்புரவு விளிம்பில் தோன்றினார். அவளுடைய நிழல் வடிவம் கோபத்தால் நெளிந்தது. நீங்கள் இருளை நிறுத்த முடியாது, அவள் சிணுங்கினாள். இது எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடிக்கும். மாயா முன்னோக்கி நடந்தாள். அவள் குரல் வலுவாகவும் அசையாமல் இருந்தது. நாம் ஒற்றுமையாக நிற்கும் வரை ஒளி எப்போதும் மேலோங்கும். உங்கள் நிழல்களுக்கு இங்கு இடமில்லை. ஒரு இறுதி எதிர்க்கும் அழுகையுடன் நெரெசா தடையால் விரட்டப்பட்டார். அவளுடைய வடிவம் இரவில் கரைந்தது. பாதுகாவலர்கள் சடங்கை முடித்தனர். காடுகளின் இதயத்தை ஆவிகளின் பாதுகாப்புடன் அடைத்தனர். ஒரு இறுதி எதிர்க்கும் அழுகையுடன் நெரெசா தடையால் விரட்டப்பட்டார். அவளுடைய வடிவம் இரவில் கரைந்தது. பாதுகாவலர்கள் சடங்கை முடித்தனர். காடுகளின் இதயத்தை ஆவிகளின் பாதுகாப்புடன் அடைத்தனர். கிராம மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். தங்கள் பாதுகாவலர்கள் மீதான நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தினர். நிழல்கள் ஒருபோதும் முழுமையாக அழிக்கப்படாது. காடுகளுடனான அவர்களின் ஒற்றுமை மற்றும் தொடர்பு எப்போதும் அவர்களின் மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இரவு செல்ல பாதுகாவலர்கள் ஒன்றாக நின்றனர். அவர்களின் பிணைப்பு முன்னெப்போதையும் விட வலுவாக இருந்தது. அவர்கள் இருளை எதிர்கொண்டு வெற்றி பெற்று தானிப்பூரை எந்த அச்சுறுத்தலில் இருந்தும் பாதுகாக்க தயாராக இருந்தனர். பழங்கால சடங்குகளால் காடுகளின் இதயம் பலப்படுத்தப்பட்டதால் தனிப்பூர் கிராமம் அமைதி மற்றும் செழிப்பு நிறைந்த காலத்தை அனுபவித்தது. பாதுகாவலர்கள் இளம் பாதுகாவலர்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளித்து கிராமத்தின் பாதுகாப்பு வலுவாக இருப்பதை உறுதி செய்தனர். இருப்பினும் நிழல்களின் எச்சரிக்கை அவர்களின் மனதின் பின்புறத்தில் நீடித்தது. விழிப்புணர்வு இன்னும் அவசியம் என்பதை நினைவூட்டுகிறது. ஒரு நாள் மாலை பாதுகாவலர்கள் தங்கள் பயிற்சியின் முன்னேற்றத்தை பற்றி விவாதிக்க கூடியபோது ஒரு பார்வையாளர் கிராமத்தின் வாயில்களுக்கு வந்தார். அவள் ஒரு வயதான பெண்மணியாக இருந்தாள். அது மரியாதை மற்றும் கவனத்தை ஈர்க்கிறது. அவளது கண்கள் வயதானாலும் ஞானத்தாலும் குறும்புகளின் குறிப்பாலும் மின்னியது. நான் அரிணையா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். உங்களுடன் ஒரு கதையை பகிர்ந்து கொள்ள நான் வெகு தூரம் பயணித்தேன். உங்கள் எதிர்காலத்திற்கு திறவுகோலாக இருக்கும் கடந்த கால கதை. ஆர்வத்துடன் பாதுகாவலர்கள் அவளை தங்கள் கூட்டத்தில் சேர அழைத்தனர். அரிணையா நெருப்பின் அருகே அமர்ந்தாள். அவள் முகம் அதன் சூடான பிரகாசத்தால் ஒளிர்ந்தது. நீண்ட காலத்திற்கு முன்பு தானிப்பூர் கிராமம் இருப்பதற்கு முன்பே இந்த நிலம் ஒரு பழங்கால நாகரிகத்தின் தாயகமாக இருந்தது. அவர்களும் இருள் மற்றும் நிழல்களின் அச்சுறுத்தலை எதிர்கொண்டனர். ஆனால் அவர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கூட்டாளி இருந்தது. இது வான ஓநாய் என்று அறியப்படுகிறது. அரிணையாவின் கதை பாதுகாவலர்களை ஒளி மற்றும் வலிமையின் கம்பீரமான உயிரினமான வான ஓநாய் நிலத்தில் சுற்றித் திரிந்த காலத்திற்கு அழைத்துச் சென்றது. பண்டைய நாகரிகம் ஓநாய்க்கு மரியாதை அளித்தது. இது கடவுள்களால் அனுப்பப்பட்ட ஒரு பாதுகாவலர் ஆவி என்று நம்புகிறது. வான ஓநாய்க்கு நிலவின் சக்தியை செலுத்தும் திறன் இருந்தது. தீய சக்திகளிடமிருந்து நிலத்தை பாதுகாக்க அதை பயன்படுத்துகிறது. அரிணையாவின் கதை பாதுகாவலர்களை ஒளி மற்றும் வலிமையின் கம்பீரமான உயிரினமான வான ஓநாய் நிலத்தில் சுற்றித் திரிந்த காலத்திற்கு அழைத்துச் சென்றது. பண்டைய நாகரிகம் ஓநாய்க்கு மரியாதை அளித்தது. இது கடவுள்களால் அனுப்பப்பட்ட ஒரு பாதுகாவலர் ஆவி என்று நம்புகிறது. வான ஓநாய்க்கு நிலவின் சக்தியை செலுத்தும் திறன் இருந்தது. தீய சக்திகளிடமிருந்து நிலத்தை பாதுகாக்க அதை பயன்படுத்துகிறது.
ஆனால் காலப்போக்கில் அரினையா தொடர்ந்தார். மக்கள் மனநிறைவு அடைந்தனர். வான ஓநாய் மீது அதிக நம்பிக்கை வைத்தனர். நிழல்கள் ஒரு பெரிய தாக்குதலை தொடங்கியபோது வான ஓநாய் வீரத்துடன் போராடியது. ஆனால் தியாகத்தின் இறுதிச் செயலில் ஓநாய் நிழல்களை மூடுவதற்கு அதன் கடைசி சக்தியை பயன்படுத்தியது. ஆனால் அதுவும் செயல்பாட்டில் பிணைக்கப்பட்டது. மாயா, அர்ஜுன், தேவ் ஆகியோர் கவனமாக கேட்க அவர்களின் ஆர்வத்தை தூண்டியது. வான ஓநாய் என்ன ஆனது? மாயா கேட்டாள். அரினையா பெருமூச்சு விட்டாள். ஓநாய் சாரம் நிலம் முழுவதும் சிதறி இயற்கை உலகில் மறைத்து வைக்கப்பட்டது. சாரத்தை சேகரித்து மீட்டெடுக்க முடிந்தால் வான ஓநாய் திரும்பும். ஒளியை பாதுகாக்க முயல்பவர்களுக்கு உதவ அதன் சக்தியை கொண்டுவரும் என்று கூறப்படுகிறது. பாதுகாவலர்கள் சிந்தனை பார்வையை பரிமாறி கொண்டனர். இந்த கதை பழமையானதாக இருந்தாலும் அவர்களின் தற்போதைய போராட்டங்களுடன் எதிரொலிப்பது போல் தோன்றியது. வான ஓநாய் சாரத்தை மீட்டெடுக்கும் யோசனை சமநிலையை அவர்களுக்கு சாதகமாக மாற்றும். எங்கிருந்து தொடங்குவது? தேவ் விசாரித்தார். அரினையா சிரித்தாள், கண்கள் மின்ன. முதல் படி மூன்ஸ்டோன் குகையை தேடுவதாகும். அங்கு வான ஓநாய் சாரத்தின் இதயம் மறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் எச்சரிக்கையாக இருங்கள். பாதை உடல் மற்றும் ஆன்மீகம் ஆகிய இரண்டும் ஆபத்துகளால் நிறைந்துள்ளது. இந்த புதிய வழியை தொடர தீர்மானித்து பாதுகாவலர்கள் மூன்ஸ்டோன் குகைக்கான பயணத்திற்கு தயாராகினர். இந்த தேடலின் முக்கியத்துவத்தை புரிந்துகொண்டு கிராம மக்கள் மீண்டும் தங்கள் ஆதரவையும் ஆசிகளையும் வழங்கினர். பாதுகாவலர்கள் புறப்பட்டபோது காடு அவர்களின் பாதையை வழிநடத்துவதை அவர்கள் கவனித்தனர். மறைந்திருந்த பாதைகளை வெளிப்படுத்த மரங்கள் பிரிந்தன. விலங்குகள் அவற்றை அறிந்த பார்வையுடன் பார்த்தன. காடுகளே அவர்கள் வெற்றி பெற வேண்டும் போல இருந்தது. பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு சந்திரனின் ஒளி பாறைகளை ஊடுருவிச் செல்வது போல் தோன்றும் மூன்ஸ்டோன் குகையின் நுழைவாயிலுக்கு அவர்கள் வந்தனர். உள்ளே காற்று குளிர்ச்சியாக இருந்தது மற்றும் ஒரு ஒளிரும் பிரகாசம் நிறைந்தது. குகை சுரங்கங்கள் மற்றும் அறைகளின் பிரமை இருந்தது. ஒவ்வொன்றும் கடந்ததை விட மிகவும் சிக்கலானது. அவர்கள் ஆழமாகச் சென்றபோது அவர்கள் குகையின் பாதுகாவலர்களை சந்தித்தனர். பண்டைய மந்திரத்தால் அனிமேஷன் செய்யப்பட்ட கல் கோலங்கள். இந்த பாதுகாவலர்கள் தங்கள் உறுதியையும் வலிமையையும் ஒற்றுமையையும் சோதித்தனர். ஒரு அறையில் மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் ஆகியோர் தங்கள் திறமைகளை புதிய மற்றும் ஆக்கப்பூர்வமான வழிகளில் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு பயங்கரமான கோலத்தை எதிர்கொண்டனர். மாயா தனது ஞானத்தை பயன்படுத்தி கோலமின் பாதுகாப்பை நிராயுதபாணியாக்கிய பழங்கால ஓட்டங்களை புரிந்து கொண்டார். அதே நேரத்தில் அர்ஜுனின் வலிமையும் சுறுசுறுப்பும் அதன் பலவீனமான புள்ளிகளில் துல்லியமான அடிகளை தாக்க அனுமதித்தன. ஆவிகளுடனான தேவின் தொடர்பு கோலமின் இயக்கங்களை இணைக்கும் ஆற்றலை வெளிப்படுத்த அவருக்கு உதவியது. அது பாதிக்கப்படக்கூடியதாக இருந்தது. அவர்களின் கூட்டு முயற்சிகளால் அவர்கள் கோலத்தை தோற்கடித்து குகைக்குள் ஆழமாக தொடர்ந்தனர். இறுதியாக அவர்கள் மூன்ஸ்டோன் குகையின் இதயத்தை அடைந்தனர். அங்கு ஒரு பெரிய படிகம் சந்திர ஆற்றலுடன் துடித்தது. படிகத்தின் உள்ளே அவர்கள் ஒரு மங்கலான ஓநாய் போன்ற வடிவத்தை காண முடிந்தது. வான ஓநாய் சாரத்தின் ஒரு துண்டு. சாரத்தை விடுவிக்க பாதுகாவலர்கள் காடுகளின் இதயத்தில் நடத்தியதை போன்ற ஒரு சடங்கு செய்ய வேண்டியிருந்தது. அவர்கள் ஸ்படிகத்தை சுற்றி கூடி கைகளை இணைத்து அரினையா கற்பித்த பழங்கால வார்த்தைகளை பாடத் தொடங்கினர். அவர்களின் குரல்கள் இணக்கமாக உயர்ந்ததால் படிகமானது பிரகாசமாக ஒளிரத் தொடங்கியது. மேலும் ஓநாய் வடிவம் மிகவும் வித்தியாசமானது. திடீரென்று அவர்களின் பயணத்தின் விளிம்புகளில் பதுங்கியிருந்த நிழல்கள் சடங்கை சீர்குலைக்க முயன்றன. பாதுகாவலர்கள் துணிச்சலுடன் போராடினர். அவர்களின் ஒற்றுமை மற்றும் உறுதிப்பாடு அசைக்க முடியாதது. அவர்கள் தோற்கடித்த ஒவ்வொரு நிழலிலும் படிகத்தின் பிரகாசம் தீவிரமடைந்தது. இறுதியாக படிகம் உடைந்து வான ஓநாய் சாரத்தை வெளியிட்டது. ஆற்றல் பாதுகாவலர்களுக்குள் பாய்ந்தது. அவர்களை அதிகாரம் மற்றும் இணைப்பின் ஆழமான உணர்வுடன் நிரப்பியது. ஓநாய் ஆவி அவர்கள் முன் தோன்றியது. அதன் கண்கள் நன்றியுணர்வுடன் பிரகாசிக்கின்றன.
நன்றி. வான ஓநாய் பேசியது அதன் குரல் வலிமை மற்றும் அமைதியின் கலவையாகும். என்னுடைய பழங்கால சிறையிலிருந்து என்னை விடுவித்தாய். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த நிலத்தை நிழல்களிலிருந்து பாதுகாப்போம். காவலர்கள் மரியாதையுடன் வணங்கினர். உங்கள் உதவி கிடைத்ததற்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று மாயா கூறினார். நிழல்கள் வலுவடைந்து வருகின்றன, ஆனால் எங்கள் பக்கத்தில் உங்களுடன் நாங்கள் அவர்களுக்கு எதிராக நிற்க முடியும். வான ஓநாய் தலையசைத்தது. இன்னும் செய்ய நிறைய இருக்கிறது. என் சாரம் சிதறி கிடக்கிறது, ஆனால் நீங்கள் மீட்டெடுக்கும் ஒவ்வொரு துண்டிலும் எங்கள் பந்தம் வலுவடையும். அடுத்த துண்டு எக்கோஸ் பள்ளத்தாக்கில் உள்ளது, அங்கு கடந்த காலமும் நிகழ்காலமும் பின்னி பிணைந்துள்ளது. புதுப்பிக்கப்பட்ட உறுதியுடனும் பரலோக ஓநாய் அவர்களின் கூட்டாளியாகவும் பாதுகாவலர்கள் எதிரொலி பள்ளத்தாக்கிற்கு புறப்பட்டனர். அவர்களின் பயணம் நீண்டதாகவும் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் முன்னெப்போதையும் விட ஒற்றுமையாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் தெரியாத இடத்திற்கு செல்லும்போது தனிப்பூர் கிராமம் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. அதன் மக்கள் பாதுகாவலர்களின் துணிச்சலால் ஈர்க்கப்பட்டனர். மனித ஓநாய் கிராம போரின் கதையும் வான ஓநாய் மீட்டெடுப்பதற்கான தற்போதைய தேடலும் எதிர்கால தலைமுறையினருக்கு நம்பிக்கை மற்றும் பின்னடைவின் கலங்கரை விளக்கமாக நினைவில் வைக்கப்படும். வான ஓநாய் சாரம் ஓரளவு மீட்டெடுக்கப்பட்ட நிலையில் பாதுகாவலர்கள் ஒரு புதிய நோக்கத்தை உணர்ந்தனர். அவர்கள் மீண்டும் கிராம மக்களிடம் விடைபெற்று எக்கோஸ் பள்ளத்தாக்குக்கு தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். வான ஓநாய் கூற்றுப்படி இந்த பள்ளத்தாக்கு கடந்த காலமும் நிகழ்காலமும் பின்னி பிணைந்த இடமாக இருந்தது, நினைவுகள் மற்றும் பண்டைய சக்திகளின் சாம்ராஜ்யம். எக்கோஸ் பள்ளத்தாக்கு பயணம் கடினமானதாக இருந்தது. அவர்கள் பயணிக்கும்போது நிலப்பரப்பு மாறியது, மேலும் கரடுமுரடானதாகவும் மர்மமாகவும் மாறியது. காடு பாறை நிலப்பகுதிக்கு வழிவகுத்தது, காற்று குளிர்ச்சியாக வளர்ந்தது. வழியில் பண்டைய நாகரிகத்தின் எச்சங்களை அவர்கள் சந்தித்தனர். அது ஒரு காலத்தில் வான ஓநாய்களை வணங்கியது. சிதைந்த கோயில்கள், மங்கலான சுவரோவியங்கள் மற்றும் பாசியால் மூடப்பட்ட சிலைகள். அவர்கள் பள்ளத்தாக்கை நெருங்கியதும் பாதுகாவலர்கள் ஒரு பயங்கரமான அமைதியை கவனித்தனர். காற்று மங்கலான கிசுகிசுக்களை எடுத்துச் சென்றது, கடந்த காலத்தின் குரல்களுடன் காற்று உயிருடன் இருப்பது போல். ஒவ்வொரு அடியிலும் வலுவடைவது போல் தோன்றிய வான ஓநாய் முன்னிலையில் அவர்கள் அழுத்திச் சென்றனர். கடைசியாக அவர்கள் எதிரொலி பள்ளத்தாக்கின் நுழைவாயிலில் நின்றனர். பள்ளத்தாக்கு மூடுபனியால் மூடப்பட்டிருந்தது, மேலும் தரையில் ஒளிரும் பாசியால் மூடப்பட்டிருந்தது. அது ஒரு ஒளியை வீசியது. வான ஓநாய் அவர்கள் முன் தோன்றியது, அதன் கண்கள் எதிர்பார்ப்பும் எச்சரிக்கையும் கலந்தன. எக்கோஸ் பள்ளத்தாக்கு மகிழ்ச்சி மற்றும் துக்கம் இரண்டையும் நினைவுபடுத்துகிறது என்று ஓநாய் விளக்கியது. எனது சாரத்தின் அடுத்த பகுதியை மீட்டெடுக்க நீங்கள் இந்த எதிரொலிகளை எதிர்கொண்டு உங்கள் மதிப்பை நிரூபிக்க வேண்டும். அவர்கள் பள்ளத்தாக்கில் ஆழமாகச் செல்லும்போது கிசுகிசுக்கள் சத்தமாக வளர்ந்தன, ஒத்திசைவான வார்த்தைகள் மற்றும் சொற்றொடர்களை உருவாக்குகின்றன. அவர்கள் உரையாடல்களின் துண்டுகள், சிரிப்பு மற்றும் வேதனையின் அழுகை ஆகியவற்றை கேட்டனர். இவை அனைத்தும் ஒரு பேய் சிம்பொனியில் கலக்கின்றன. எதிரொலிகள் அறிவூட்டுவதாகவும் சவாலாகவும் இருக்கும் என்பதை அறிந்த பாதுகாவலர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டனர். பள்ளத்தாக்கின் மையத்தில் அவர்கள் ஒரு பெரிய ஒற்றை கல்லை கண்டுபிடித்தனர். அதன் மேற்பரப்பு பண்டைய ரன்களால் பொறிக்கப்பட்டுள்ளது. வான ஓநாய் சாரம் ஒற்றைப்பாதைக்குள் சிக்கி மங்கலான துடிக்கும் ஒளியாக தெரியும். அதை விடுவிக்க அவர்கள் மற்றொரு சடங்கு செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் சடங்கு கடந்த காலத்தின் எதிரொலிகளால் வழிநடத்தப்படும். அவர்கள் சடங்கை ஆரம்பித்தவுடன் எதிரொலிகள் மேலும் தீவிரமடைந்தன. பாதுகாவலர்கள் திடீரென கடந்த காலத்தின் தரிசனங்களில் மூழ்கி பண்டைய நாகரிகத்தை அதன் முதன்மையான நிலையில் பார்த்தனர். வான ஓநாய் மீதான மக்களின் மரியாதை, அவர்களின் அன்றாட வாழ்க்கை மற்றும் ஆக்கிரமிக்கும் இருளுக்கு எதிரான அவர்களின் போராட்டங்களை அவர்கள் கண்டனர்.
மாயா தனது மக்களை வலிமையுடனும் இரக்கத்துடனும் வழிநடத்தும் ஒரு ஞானமுள்ள தலைவரின் பார்வையை கண்டார். அர்ஜுன் போர்வீரர்கள் அர்ப்பணிப்புடனும் துணிச்சலுடனும் பயிற்சியளிப்பதைக் கண்டார். படையெடுப்பாளர்களிடமிருந்து தங்கள் வீட்டை பாதுகாத்தார். ஷாமன்கள் ஆவிகளுடன் பேசுவதை தேவ் பார்த்தார். குணப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் அவர்களின் சக்தியை பயன்படுத்தி கொண்டார். ஆனால் எதிரொலிகள் நாகரிகத்தின் வீழ்ச்சியையும் வெளிப்படுத்தின. மக்கள் மனநிறைவோடு வளர்வதை அவர்கள் பார்த்தார்கள். வான ஓநாய் மீது அதிக அளவில் தங்கியிருந்தனர். நிழல்களின் தாக்குதல் பேரழிவை ஏற்படுத்தியது. மேலும் செலஸ்டியல் ஓநாயின் தியாகம் உன்னதமாக இருந்தாலும் நிலத்தை பாதிப்படையச் செய்தது. இந்த தரிசனங்கள் பாதுகாவலர்களுக்கு அதிக எடையை கொடுத்தன, ஆனால் அவை மதிப்புமிக்க நுண்ணறிவுகளையும் வழங்கின. அவர்கள் கடந்த கால தவறுகளை கண்டனர் மற்றும் சமநிலை மற்றும் விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டனர். அவர்களின் பலம் அவர்களின் சக்திகளில் மட்டுமல்ல, அவர்களின் ஒற்றுமையிலும் ஞானத்திலும் உள்ளது என்பதை எதிரொலிகள் அவர்களுக்கு நினைவூட்டுகின்றன. இந்த புதிய புரிதலுடன் பாதுகாவலர்கள் சடங்கை முடித்தனர். அவர்கள் பழங்கால வார்த்தைகளை உச்சரித்தனர். அவர்களின் குரல்கள் தங்களைச் சுற்றியுள்ள எதிரொலிகளுடன் ஒத்திசைந்தன. மோனோலி பிரகாசமாக ஒளிர்ந்தது, மேலும் வான ஓநாய் சாரம் ஒளியுடன் ஒன்றிணைக்கத் தொடங்கியது. திடீரென்று நிலம் நடுங்கியது. மூடுபனியிலிருந்து நிழல் உருவங்கள் வெளிப்பட்டன. அவற்றின் வடிவங்கள் முறுக்கி அச்சுறுத்தப்பட்டன. இவை பண்டைய இருளின் எச்சங்கள், ஒரு காலத்தில் நிலத்தை பாதித்த நிழல்களின் எதிரொலிகள். பாதுகாவலர்கள் போருக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டனர். அவர்களின் உறுதிப்பாடு அசையாது. சண்டை கடுமையாகவும் குழப்பமாகவும் இருந்தது. நிழல்கள் எதிரொலிகளுக்கு உணவளிப்பதாக தோன்றியது. கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் வலுவடைந்தது. ஆனால் பாதுகாவலர்கள் பரலோக ஓநாய் மற்றும் கடந்த கால படிப்பினைகளுடனான தங்கள் தொடர்பினால் பலப்படுத்தப்பட்டனர். இணையற்ற உறுதியுடன் போராடினர். ஒவ்வொரு வேலைநிறுத்தத்தின் போதும் நிழல்களை அகற்றி ஒளியை செலுத்துவதற்கு மாயா தனது ஊழியர்களை பயன்படுத்தினார். அர்ஜுனின் வாள் மின்னலை போல மின்னியது, இருளை துல்லியமாக வெட்டியது. தேவ ஆவிகளை அழைத்தார். அவற்றின் ஆற்றல் தன்னை ஒரு பாதுகாப்பு கவசம் போல நெய்து கொண்டது. நிழல்களின் இடைவிடாத தாக்குதல் இருந்தபோதிலும் பாதுகாவலர்கள் ஒற்றுமையாக இருந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் முதுகில் மூடி, அவர்களின் இயக்கங்கள் ஒத்திசைக்கப்பட்ட மற்றும் திரவம். ஒரு இறுதி, சக்தி வாய்ந்த வேலைநிறுத்தத்தின் மூலம் அவர்கள் நிழல்களின் கடைசி பகுதியை வெளியேற்றினர். மேலும் பள்ளத்தாக்கு மீண்டும் அமைதியாகிவிட்டது. ஒற்றைக்கல் சிதைந்து வான ஓநாய் சாரத்தை வெளியிட்டது. ஓநாய் ஆவி அவர்களுக்கு முன் உருவானது. அதன் வடிவம் முன்பை விட திடமானதாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. நீங்கள் மீண்டும் தகுதியானவர்கள் என்பதை நிரூபித்துவிட்டீர்கள் என்று ஓநாய் சொன்னது. கடந்த காலத்தின் எதிரொலிகள் உங்களை வழிநடத்தியுள்ளன, மேலும் ஒளியை பாதுகாப்பதற்கான வலிமையும் ஞானமும் உங்களிடம் இருப்பதை நீங்கள் காட்டியுள்ளீர்கள். பாதுகாவலர்கள் மரியாதையுடன் வணங்கினர். அவர்களின் இதயங்கள் நன்றியுடனும் உறுதியுடனும் நிறைந்தன. நாங்கள் எங்கள் தேடலை தொடருவோம் என்று மாயா கூறினார். நாம் மீட்டெடுக்கும் ஒவ்வொரு துண்டிலும் எங்கள் பிணைப்பு வலுவடைகிறது. நாங்கள் தனிப்பூரை பாதுகாப்போம். இருள் ஒருபோதும் மேலோங்காமல் இருப்பதை உறுதி செய்வோம். வான ஓநாய் தலையசைத்தது. எனது சாராம்சத்தின் இறுதி துண்டு பிரதிபலிப்புகளின் குகையில் உள்ளது. இது உங்கள் உண்மையான சுயத்தை வெளிப்படுத்தும் இடமாகும். உங்கள் ஆழ்ந்த உண்மைகளை தழுவுவதன் மூலம் மட்டுமே நீங்கள் மறுசீரமைப்பை முடிக்க முடியும் என்று நம்பலாம். அடுத்த இலக்கை மனதில் கொண்டு பாதுகாவலர்கள் பிரதிபலிப்பு குகைக்கு புறப்பட்டனர். பயணம் சவாலானது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர், ஆனால் அவர்கள் முன்னெப்போதையும் விட ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் இருந்தனர். கடந்த காலத்தின் படிப்பினைகளும் அவர்களின் பிணைப்பின் வலிமையும் அவர்களை வழிநடத்தும். தனிப்பூரின் ஒளி ஒருபோதும் அணைந்துவிடாது என்பதை உறுதிப்படுத்துகிறது. அவர்கள் அறியாத இடத்திற்கு சென்றதால் தானியப்பூர் கிராமம் நம்பிக்கை மற்றும் நெகிழ்ச்சியின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. மனித ஓநாய் கிராம போரின் கதையும்
பரலோக ஓநாயை மீட்டெடுப்பதற்கான தற்போதைய தேடலும் தலைமுறைகளுக்கு ஊக்கமளித்தன. இது ஒற்றுமையின் நீடித்த சக்தி மற்றும் காடுகளின் ஆவிக்கு ஒரு சான்றாகும். பிரதிபலிப்பு குகைக்கான பயணம் பாதுகாவலர்கள் முன்பு மேற்கொண்டதை விட மிகவும் கோரமாக இருந்தது. நிலப்பரப்பு கடுமையாக வளர்ந்தது, காற்று குளிர்ச்சியானது, பாதை குறைவாகவே தெரியும். ஆனாலும் வான ஓநாய் சாரத்தால் வழிநடத்தப்பட்டு மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் ஆகியோர் தங்கள் இதயங்களை அழுத்திச் சென்றனர். பிரதிபலிப்பு குகை மலைகளில் உயரமாக அமைந்திருந்தது. அதன் நுழைவாயில் ஒரு அருவி நீர்வீழ்ச்சிக்கு பின்னால் மறைக்கப்பட்டுள்ளது. பாதுகாவலர்கள் நெருங்கி வரும்போது அவர்கள் உள்ளே இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் வெளிப்படுவதை உணர முடிந்தது. அவர்களின் நோக்கத்தை அங்கீகரிப்பது போல் நீர்வீழ்ச்சி பிரிந்தது. உள்ளே குகை சுவர்களில் பதிக்கப்பட்ட படிகங்களால் ஒளிரும் மென்மையான பல வண்ண ஒளியை வீசியது. காற்று குளிர்ச்சியாகவும் ஈரமாகவும் இருந்தது. மேலும் ஒரு மங்கலான எதிரொலிக்கும் சத்தம் எட்டாத கிசுகிசுக்கள் போல இடத்தை நிரப்பியது. பரலோக ஓநாயின் குரல் அவர்களின் மனதில் நிதானமாகவும் நிலையானதாகவும் ஒலித்தது. இந்த இறுதி விசாரணையின் முக்கியத்துவத்தை புரிந்துகொண்டு பாதுகாவலர்கள் உறுதியான பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். அவர்கள் குகைக்குள் ஆழமாகச் சென்றனர். எதிரொலிகள் சத்தமாக மேலும் தனித்துவமாக வளர்ந்தன. ஒவ்வொரு பாதுகாவலரும் ஒரு தனி அறைக்கு இழுக்கப்பட்டனர். ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால் வழிநடத்தப்பட்டது. மாயாவின் அறை. மாயா பல்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகளில் கண்ணாடிகள் நிரப்பப்பட்ட ஒரு அறைக்குள் நுழைந்தாள். ஒவ்வொரு கண்ணாடியும் அவளுடைய வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை பிரதிபலித்தது. அவளுடைய குழந்தை பருவம், அவளுடைய பயிற்சி, அவளுடைய வெற்றிகள் மற்றும் அவளுடைய அச்சங்கள். அவள் அறையின் வழியாக நடந்து செல்லும்போது அவள் வெவ்வேறு வயதுகளில் தன்னை பற்றிய பிரதிபலிப்பை கண்டாள். ஒவ்வொருவரும் அவளது தேர்வுகள் மற்றும் அவள் சென்ற பாதையை பற்றி கேள்விகளை கேட்டாள். எனது சாரத்தின் இறுதி பகுதியை மீட்டெடுக்க உங்கள் ஆழமான உண்மைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் உண்மையிலேயே யார் என்பதை தழுவுவதன் மூலம் மட்டுமே நீங்கள் மறுசீரமைப்பை முடிக்க முடியும் மற்றும் எங்கள் ஒருங்கிணைந்த சக்தியை முழுமையாக பயன்படுத்த முடியும். ஒரு கண்ணாடி அவளை ஒரு குழந்தையாக காட்டியது. ஆர்வமும் அப்பாவித்தனமும் நிறைந்தது. ஏன் இந்த வழியை தேர்ந்தெடுத்தாய் மாயா? பிறரை காக்க உன்னை தூண்டுவது எது? மாயா ஆழ்ந்த மூச்சு எடுத்தாள். ஒற்றுமை மற்றும் ஒளியின் சக்தியை நான் நம்புவதால் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன். சமூகத்தின் முக்கியத்துவத்தை என் பெற்றோர் எனக்குள் புகுத்தினார்கள். மேலும் தானிப்பூரின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலம் அவர்களின் பாரம்பரியத்தை மதிக்க விரும்புகிறேன். மற்றொரு கண்ணாடி அவளை இளம் பெண்ணாக காட்டியது. அவள் பயிற்சியை தொடங்கினாள். நீங்கள் எதை அதிகம் பயப்படுகிறீர்கள்? மாயா தன் பிரதிபலிப்பை எதிர்கொண்டாள். அவளுடைய குரல் நிலையானது. என்னை சார்ந்திருப்பவர்கள் தோல்வியடைவார்கள் என்று நான் பயப்படுகிறேன். ஆனால் பயம் வலிமையின் ஆதாரமாக இருக்கும் என்பதையும் நான் அறிவேன். என்னை நன்றாக இருக்கவும் கடினமாக போராடவும் தூண்டுகிறது. அவள் தொடர்ந்தபோது கண்ணாடிகள் ஒற்றை பெரிய பிரதிபலிப்பாக ஒன்றிணைந்தன. அவளுடைய தற்போதைய சுயத்தை வலிமையான மற்றும் உறுதியானதாக காட்டுகிறது. பிரதிபலிப்பு பேசியது. உன் அனைத்து பகுதிகளையும் அரவணைத்துக்கொள் மாயா. உனது கடந்த காலத்தையும் உனது அச்சங்களையும் உன் நம்பிக்கையையும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் உன் வலிமை வருகிறது. இந்த வார்த்தைகளால் பிரதிபலிப்பு சிதைந்து வான ஓநாய் சாரத்தின் ஒரு பகுதியை வெளிப்படுத்தியது. சக்தி மற்றும் தெளிவின் எழுச்சியை உணர்ந்த மாயா சாரத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கும் போது கையை பிரகாசித்தது. அர்ஜுன் அறை. அர்ஜுன் நிழல்கள் நிறைந்த ஒரு அறையில் தன்னை கண்டான். ஒவ்வொன்றும் வெவ்வேறு சவால்களை அல்லது எதிரியை எதிர்கொண்டது. நிழல்கள் சந்தேகங்களையும் அச்சங்களையும் கிசுகிசுத்தன. அவனது நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்த முயன்றன. ஒரு நிழல் தோற்கடிக்கப்பட்ட எதிரியின் வடிவத்தை எடுத்தது. உனக்கு நேசிப்பவர்களை காக்கும் வலிமை உனக்கு இருப்பதாக நினைக்கிறாயா அர்ஜுன்? அர்ஜுன் நிமிர்ந்து நின்றான். அவனுடைய கை வாள் முனையில் இருந்தது.
வலிமை என்பது உடல் சக்தியை பற்றியது மட்டுமல்ல, இதயம், உறுதிப்பாடு மற்றும் சரியானதை செலவழிக்காமல் நிற்கும் விருப்பம் ஆகியவற்றை பற்றியது. மற்றொரு நிழல் கடந்த கால தவறை ஒத்திருந்தது. நீங்கள் மீண்டும் தோல்வியுற்றால் என்ன? அர்ஜுன் தன் முஷ்டியை இறுக்கிக் கொண்டான். அவன் குரல் உறுதியானது. தோல்வி என்பது வளர்ச்சியின் ஒரு பகுதி. ஒவ்வொரு தவறும் எனக்கு மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளது. எனது தோல்விகளால் நான் வரையறுக்கப்பட மாட்டேன், ஆனால் அவற்றிலிருந்து நான் எப்படி உயர்கிறேன். நிழல்கள் ஒரு ஒற்றை நிறுவனமாக ஒன்றிணைந்து இறுதி சண்டைக்கு அவரை சவால் செய்தது. அர்ஜுன் துணிச்சலுடன் போராடினார். அவரது அசைவுகள் துல்லியமானவை மற்றும் சக்திவாய்ந்தவை. ஒவ்வொரு வேலைநிறுத்தத்திலும் அவர் நிழல்களை அகற்றினார், ஒளி மட்டுமே இருக்கும் வரை. அறையின் மையத்தில் வான ஓநாய் சாரத்தின் இறுதி துண்டு தோன்றியது. அர்ஜுன் அதை உள்வாங்கிக் கொண்டான், ஒரு புதிய நோக்கத்தையும் வலிமையையும் உணர்ந்தான். தேவ் அறை. தேவின் அறை ஒளியால் நிரம்பியிருந்தது. ஆவிகள் அவரை சுற்றி சுழன்று கொண்டிருந்தன, இரகசியங்களையும் ஞானத்தையும் கிசுகிசுத்தன. ஆவிகள் கடந்த கால பாதுகாவலர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. ஒவ்வொருவரும் தங்கள் அறிவையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். ஒரு ஞானியான பெரியவர், தேவ், நீங்கள் பேசும் ஆவிகளிடமிருந்து நீங்கள் என்ன கற்றுக் கொண்டீர்கள் என்று கேட்டார். தன்னை சுற்றிலும் ஆவிகள் இருப்பதை உணர்ந்த தேவ் கண்களை மூடினான். நாம் அனைவரும் இணைக்கப்பட்டுள்ளோம். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவை ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன என்பதை நான் கற்றுக்கொண்டேன். முன்பு வந்தவர்களின் ஞானம் நம்மை வழிநடத்துகிறது, மேலும் நமது செயல்கள் பின்பற்றுபவர்களுக்கான பாதையை வடிவமைக்கின்றன. மற்றொரு ஆவி, ஒரு குணப்படுத்துபவர். உங்கள் கிராமத்தை பாதுகாக்க ஆவிகளுடன் உங்கள் தொடர்பை எவ்வாறு பயன்படுத்துவீர்கள்? தேவ் சிரித்தார். அவரது குரல் உறுதியுடன் நிறைந்தது. குணப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் எனது தொடர்பை பயன்படுத்துவேன். உண்மையான சக்தி இரக்கம் மற்றும் புரிதலில் இருந்து வருகிறது என்பதை ஆவிகள் எனக்கு காட்டியுள்ளன. ஆவிகள் ஒரு ஒற்றை கதிரியக்க ஒளியில் ஒன்றிணைந்து தேவை சூழ்ந்தன. அறையின் மையத்தில் வான ஓநாய் சாரத்தின் இறுதி துண்டு தோன்றியது. தேவ் அதை உள்வாங்கினார். ஆவிகள் மற்றும் தன்னை சுற்றியுள்ள உலகத்துடன் ஒரு ஆழமான ஒற்றுமையை உணர்ந்தார். இறுதி மோதல். பாதுகாவலர்கள் அந்தந்த அறைகளில் இருந்து வெளிப்பட்டனர். ஒவ்வொருவரும் தங்கள் ஆழமான உண்மைகளை எதிர்கொண்டு வலுவாக வெளிப்பட்டனர். அவர்கள் குகையின் மைய அறையில் கூடினர். அங்கு வான ஓநாய் காத்திருந்தது. நீங்கள் உங்கள் உண்மைகளை எதிர்கொண்டீர்கள், உங்கள் உள்ளங்களை தழுவியுள்ளீர்கள் என்று ஓநாய் கூறியது. இப்போது இறுதி துண்டு மீட்டெடுக்கப்பட்டவுடன் எங்கள் பிணைப்பு முடிந்தது. ஆனால் நிழல்கள் எளிதில் விலகாது. திடீரென்று குகை நடுங்கியது. நிழலில் இருந்து ஒரு இருண்ட உருவம் வெளிப்பட்டது. நெரசா, இருளின் தூதுவர். அவளுடைய வடிவம் முன்பை விட மிகவும் சக்திவாய்ந்ததாகவும் அச்சுறுத்தலாகவும் இருந்தது. அவளுடைய கண்கள் தீய நோக்கத்துடன் ஒளிரும். நீங்கள் வான ஓநாயை மீட்டெடுத்திருக்கலாம், ஆனால் நீங்கள் இருளை தோற்கடிக்க மாட்டீர்கள், நெரசா சினுங்கினார். பாதுகாவலர்கள் உறுதியாக நின்றனர். அவர்களின் ஒருங்கிணைந்த சக்தி அவர்களிடமிருந்து வெளிப்பட்டது. மாயா, அர்ஜுன் மற்றும் தேவ் கைகோர்த்தனர். செலஸ்டியல் ஓநாய் உடனான அவர்களின் தொடர்பு அவர்களின் உறுதியை வலுப்படுத்தியது. ஒன்றாக அவர்கள் நெரசாவை எதிர்கொண்டனர். அவர்களின் ஒளி அவளது இருளுக்கு எதிராக பின்னுக்கு தள்ளப்பட்டது. போர் கடுமையாக இருந்தது. குகை ஒளி மற்றும் நிழலின் ஃபிளாஷ்களால் நிரம்பியது. ஆனால் பாதுகாவலர்களின் ஒற்றுமையும் உறுதியும் அவர்களின் மிகப்பெரிய பலமாக விளங்கியது. ஒரு இறுதி சக்தி வாய்ந்த ஆற்றல் எழுச்சியுடன் அவர்கள் நெரசாவை வெளியேற்றினர். அவளுடைய வடிவம் ஒன்றுமில்லாமல் கரைந்தது. வான ஓநாய் சாரம் முழுமையாக பாதுகாவலர்களுடன் இணைந்ததால் கதிரியக்க ஒளியால் நிரம்பிய குகை தலைமுறை தலைமுறையாக தானியப்பூரை பாதுகாக்கும் ஒரு பிணைப்பை உருவாக்கியது. அவர்கள் குகையை விட்டு வெளியேறியபோது பாதுகாவலர்கள் ஒரு ஆழ்ந்த சாதனையை உணர்ந்தனர். அவர்கள் தங்கள் ஆழ்ந்த அச்சங்களை எதிர்கொண்டனர். தங்கள் உண்மையான சுயத்தை தழுவி வான ஓநாயை மீட்டெடுத்தனர். தானிப்பூர் கிராமம் பாதுகாப்பாக இருந்தது. அதன் எதிர்காலம் பிரகாசமாக இருந்தது.
கிராமத்திற்கு திரும்பிய பாதுகாவலர்களுக்கு ஆரவாரம் மற்றும் கொண்டாட்டங்களுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர்களின் துணிச்சல் மற்றும் ஒற்றுமையால் ஈர்க்கப்பட்ட கிராம மக்கள் தங்கள் வீட்டை தொடர்ந்து பாதுகாப்பதாகவும் மனித ஓநாய் கிராம போரின் பாரம்பரியத்தை கௌரவிப்பதாகவும் உறுதியளித்தனர்.